இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நீதிமான்களாய் வாழும்படி அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவதூதர்கள் சோதோமை அழிக்கும்படியாக கடந்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு, இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று பரிந்து பேசுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆனால் அங்கே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்பதை அந்த பட்டணத்தின் அழிவை கொண்டு நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கொஞ்ச காலம் வாழுகின்ற இந்த பூலோக வாழ்க்கையிலே, இந்த பூமியின் கூடாரம் போன்ற வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீதிபதியின் புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணங்கள் செழித்தோங்கும். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டான். ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கொஞ்ச காலம் வாழுகிற இந்த பூலோக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.